10வது எபிசோட நம்ம பையன் பக்குவமா எக்ஸோட சேர்ந்து ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்ண அப்படியே கட் பண்ணாங்க. நம்ம ஆஸ்பானை இன்டர்னுக்கு வந்து 4 பேரையும் கூட்டிட்டு போய் இது வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்டோட அவுட்புட்டை காமிக்கிறானுங்க. அது வேற ஒன்றும் இல்ல, ஒரு மல்டி டைமென்ஷனல் கேட் தான். இதே ஏன்டா சம்பந்தமே இல்லாம உருவாக்கலாம்னு பார்த்தா இந்த கேட் மூலியமா வேற டைமென்ஷனுக்கு வேற பிளானட்டுக்கு போய் அங்க இருக்க வளத்தெல்லாம் எடுத்து மனுஷங்களோட அடுத்த பரிமாணத்தை அடையலாம்னு சொல்றான். இந்த மொத்த மிஷனுக்கும் நம்ம பீட்டர் செஞ்ச பேட்டரி தான் பவர் கொடுக்க நம்ம ஆஸ்பானு அந்த மிஷினை ஆன் பண்ண போக அப்ப டக்குன்னு அங்க வந்து டாக்டர் பூசாரி இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், இதனால நிறைய பிரச்சனைகள் வரும், அதை தடுக்க வர அவன் சொல்றதை எதையுமே காதல வாங்காத ஆஸ்பானு மிஷினை ஆன் பண்ண அது வேற ஒரு வாய்டுன்ற ஸ்பேஸுக்கு கதை ஓபன் பண்ணி விட்டுருது. இந்த பிரச்சனையும் இல்ல நல்லதா போகுதுன்னு நினைக்கிறதுக்குள்ள திடீர்னு அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து ஒரு சிம்பியாட்டிக் மான்ஸ்டர் வர நம்ம பூசாரியும் பீட்டரும் சேர்ந்து அதை தடுக்க ட்ரை பண்ண இப்படி இருக்க ஒரு கட்டத்துல தவறுதலா நம்ம பூசாரியோட டைம் ஸ்டோன் ஆன் ஆகி 2 மாசத்துக்கு முன்னாடி மிட்டவுன் ஸ்கூலுக்கு போக இங்கதான் நம்ம பையனா ஸ்பைடர் கிடைச்சு அவனுக்கு பவர் கிடைச்சிருக்கும். ஆனா எப்படி ஒரு கட்டத்துல அதை இழுத்து பிடிச்சு போட்டுக்குள்ள தள்ளி கதவை மூட ஒரே ஒரு சின்ன சிம்பியாட் பீஸ் மட்டும் வெளியே விழுந்துருது. இந்த சம்பவத்துல இருந்து பீட்டருக்கு ஆஸ்பான் மேல இருந்த நம்பிக்கை போய் வேலையை விட்டுறான். இங்க நம்ம ஆஸ்பானே உடஞ்ச அந்த மிஷின் கிட்ட போய் ஏதாவது தேர்மானு பார்க்க அந்த சிம்பியாட் பீஸை பாத்துறான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம நீகோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாலரை பத்தி தெரிஞ்சுக்கிறா. நம்ம ஆண்ட்மே திடீர்னு ஜெயிலுக்கு போய் யாரையும் பார்க்க போறாங்க. அவனும் என் புள்ள பீட்டர் எப்படி இருக்கான்னு கேக்குறான். நெக்ஸ்ட் சீசனை பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.